அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் நல்வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் ஆன்மீக ஜோதிடர் காலை நல்வணக்கத்தை உங்களுடன் பங்கிட்டுக் கொள்கிறேன். சனி வக்கர பயிற்சி வக்கர நிலையில் செயல்படக்கூடிய நிலையும் பார்க்கும்போது ஒருவர் ஆவேசமாக இருக்கும்போதோ ஒருவர் செயல்பட முடியாத தடுக்கும் போதோ ஏமாற்றப்படும் போதோ பாதிக்கப்படும் போதோ எந்த மனநிலையில் செயல்படுவார் அப்படின்னு பார்த்தோன்னா அது சனீஸ்வரன் செய்வார். ஏன்னா சனீஸ்வரன் தான் ஒருத்தர் மூலம்தான் உலகத்தில் எக்யூப்மெண்ட் சொல்ல புனர் நிர்வாணம் அதெல்லாம் பண்ண முடியும். அவர் இல்லைன்னா ஒன்றும் முடியாது. அதனால் அவர் பாதிக்கப்படும் போது அவருக்கு துணையாக நின்று அவர் கூட கரை சேர்க்கறதுக்கு என்னென்ன கிரகங்கள் எப்படி செயல்படுன்னு சொல்லிவிடுறேன். இது நீடிக்கும். சனீஸ்வரர் வக்கர நிலையில் இருக்கக்கூடிய இந்த இதில் ஜூன் 27 அதாவது ஆணி 12 ஆரம்பிச்சுன்னா கும்பத்தில் வக்கர ஆரம்பிப்பார். அவிட்டம் 4 அவிட்டம் 3 அப்படி வரும்போது அப்புறம் அவிட்டம் 2 அவிட்டம் 1 மகரத்தில் வரும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பாக என்ன பண்ணுறவர் பார்க்க போகிறோம். இது ஐப்பசி மாதம் வரையும் தொடரும். ஐப்பசி மாதம் இப்போ ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி, இந்த புரட்டாசி மாதத்தில் ராகு கேது பயிற்சி வேறு இருக்குது. ராகு மீனத்துக்கு போவோம், கும்பத்துக்கு போவோம், இவர் மன்னிக்கு போகிறார். இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி நிலைமையெல்லாம் மாற்றக்கூடியது இருக்குன்னா இந்த கிரகங்கள் எப்படி செயல்படுறது பாருங்கள், நீங்களே பாருங்களேன். ஆணி மாதத்தில் வரும்போது செவ்வாய் சுக்கிரன் கடகத்தில் உட்காந்துருக்கார். சூரியன் ஆணி மாதத்தில் அவங்களுக்கு சொல்ல முடியும் மீனத்தில் இருப்பார். அதே சனீஸ்வரரை செவ்வாய் கும்ப சனியை வக்கர சனியை செவ்வாய் பார்க்குறார். சுக்கரோடு சேர்ந்து பிரமாதமாக இருக்கும். அதே மாதிரி சனீஸ்வரர் கும்ப சுக்கரன் சனி மேஷத்தில் இருக்கிற குருவையும் ராகுவையும் பார்க்குறார். அந்த புதன் சூரியனோடு சேர்ந்துடுவார். அப்புறம் இந்த செவ்வாய் சுக்கரன் அடுத்த வருஷம் 1 by 1 சிம்மத்துக்கு வந்துடுவாங்க. இப்படியே ரோலாயின்னு இருக்கும். அந்த ஆடி மாதம் ஆவணி மாதத்தில் வரும்போது வரக்கூடியது எப்படி இருக்குன்னா ஆடி மாதத்தில் சூரியன் உங்களுக்கு தெரியும் கடகத்தில் இருப்பார். கடகத்தில் இருக்கிற சூரியன் இருக்கும்போது அவர் கூட புதனுக்கு வந்துடுவார். இந்த சுக்கரன் செவ்வாய் கீழே இறங்கிடுவார். சந்திரன் சிம்மத்துக்கு வருவார். சூரியனும் சந்திரனும் ராசி பரிந்து பண்ணிக்கும். இது என்ன கன்றாவி, காஃபி ஆட்டு சாப்பிட்ற மாதிரி போட்டு சுட நம்ம உடம்பெல்லாம் என்ன ஆகும் பார்த்துக்கோ நீங்கள். அதே சமயத்தில் அந்த முக்கியமான கிரகங்கள் செவ்வாய் சுக்கரன் ஆவணி மாதத்தில் சூரியன் புதன் எல்லாம் ஒன்றா உட்காந்துட்டு சனீஸ்வரனை பார்த்துருப்பாங்க. அது வரும்போது அந்த சனீஸ்வரன் மகரத்துக்கு எப்போ வருவார்னு பார்க்கும்போது ஆவணி மாதத்தில் சனீஸ்வரன் மகரத்துக்கு வருவார். அவிட்டம் 2 வந்துடுவார். ஆவணி 7 உங்களுக்கு ஆகஸ்ட் 24 வரும். அப்போ சனீஸ்வரர் மகரத்தில் பெயர்ந்துருவார். அவிட்டம் 2 இருப்பார். செவ்வாய் காலிலே இருக்கிறார். செவ்வாய் சனின்னா எல்லாத்தையுமே செயல்படக்கூடிய லேபர், புரட்சியை உண்டாக்குறது அவங்க தான். ஒன்று குளிர்ச்சி, ஒன்று நீர், ஒன்று நெருப்பு, 3மே காற்று எல்லாம் ஒரே சமயத்தில் எல்லாமே இருக்கும்போது ஆவணி மாதத்தில் 1 ஆடி மாதம் 32 வேர்ல்டு உலக லெவலில் இருக்குமா பார்க்குற அளவுக்கு ஒரு நம்ம போராட்டங்களும் இருக்கும். ஒரே கிழிவும் அழிச்சும் நாசமாக இருக்கும். எந்த நாடு யார் சொந்தம் யார் எங்கே இருக்க போகிறான்னு தெரியாத அளவுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள்லாம் உண்டாகும். பயப்பட வேண்டாம். இதெல்லாம் நீங்கள் 60 வருஷம் 120 வருஷம் அப்படியே பார்த்துட்டு வாங்க. இந்த கன்றாவியெல்லாம் தெரியும் உங்களுக்கு. அப்போ எப்படி அப்பவும் வாழ்ந்துதான் இருக்கும். நம்ம ஒன்றும் கவலை இல்லை. அதனால் எப்படி வாழ்வாதாரங்கள் பாதிக்குமானா வாழ்வாதாரங்கள் பாதிக்கும் சொல்கிறது இப்போ எப்படி இருக்கோமோ அதோட நன்னாவே ஆகிடுவோம். ஒரு பொருள் ரிப்பேர்னா சரி பண்ணலையா, இல்லை புதுசு வாங்குறோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு வேண்டிய ஜீவனங்கள்லாம் சரி எல்லாத்தையும் நிறைய கொடுப்பான். அவன் வாழ்க்கையில் சம்பாதிப்பான். அவன் சனி வக்கரன்னா பார்க்கும்போது இந்த புரட்டாசி மாதம் பார்க்கும்போது இந்த ஆவணி மாதத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன், இப்போ சுக்கரன் வக்கரமாகி கடகத்துக்கு போகிறது. அதே சமயத்தில் சனீஸ்வரன் வக்கரமாகி மகரத்துக்கு வந்துடுவார். மகரத்துக்கு வந்துட்டு சனீஸ்வரன் பார்க்க முடியாது. அந்த இதில் அப்படியே வக்கரமாக சுக்கரன் மேலே கடகத்துக்கு போன உடனே சனீஸ்வரன் தொடர்பு கொள்வார். சனீஸ்வரன் வக்கரம், அவரும் வக்கரம், ஆக 2 நீச்சல் சந்திப்பாங்க. அதே சமயத்தில் இந்த புதன் சூரியன் செவ்வாய் புதன் இருப்பாங்களே அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா குருவினுடைய பார்வை பெறுறாங்க. அக்டோபர் 8 ராகு கேது பேசி வந்துடும். ராகு மீனத்துக்கு போடுவார், கேது இது வந்துடும், கன்னிக்கு வந்துடுவார். எல்லா விதமான அமைப்புகள் வரும்போதும் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய விலைகள் தான் பகவான் 2 பேர் வச்சு பண்ணுறார். ராகு கேது கழிச்சு தான் பண்ணுறார். மற்றவங்கள்லாம் சொல்லப்படி கேட்கறதுக்கு பிரமாணமாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். இனி ஒவ்வொரு ராசியாக நடக்கக்கூடிய விஷயம் பார்ப்போம். ரேண்டமாக சொல்லிட்டேன், உங்களுக்கு தனியாக பார்க்கலாம். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சனீஸ்வரர்
வக்கரமாறார். ஆனி மாதத்தில் கடைசியில் ஆறார். ஆனி மாதம் 12ஆம் ஜூன் மாதம் 27ஆம் சனீஸ்வரர். இப்போ ஆடி 2 மாதமும் ஸ்மூத்தாக போகும். அப்போ தான் அவர் வக்கரமாறார்னா ஒன்றும் இருக்குது. அவிட்டம் 4 இருக்கிறார். சப்தமத்தில் இருக்க சனீஸ்வரர் சிம்மத்துக்கு தொடர்ந்து குரு பார்க்குறார். குரு பூர்வ புண்ணியாதிபதி எங்கேருந்து பார்க்குறாரு? 9ஆம் வீட்டில் பார்க்குறார். அது ராகு கூட இருக்கான். இன்னுமே ராகு தயவுந்தால் தான் உங்களால் வாழ முடியும். அப்படி இப்படி நிமிர்ந்து நிற்க முடியாது. ஆக முக்கியமான உங்களுக்கு குரு செய்யணும். குரு செய்கிறார், கவலையே பட வேண்டாம். புரட்டாசி மாதத்தில் ராகு கேது பேச்சுனால குரு ஃப்ரீ ஆகிடுவார். ஆனால் பாக்கியத்தில் உட்காந்துருப்பார். தொடர்ச்சி கவலையில் அங்கேருந்து உங்கள் வீடை பார்க்குறாரு. உங்களுக்கு இனிமேல் அப்பு தான். ஆடி அப்புறம் ஆடி மாதம் முடிஞ்சுட்டு அப்புறம் அந்த ஆடி மாதம் கடைசியில் வரும்போதும் ஆவணி மாதம் வரும்போதும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. பிரச்சனை இருக்கா மாதிரி காமிக்கிறது. நான் பிரச்சனை உங்களுக்கு வராது. நான் ஒரு நாட்டில் தலைவர்னா ஒரு கட்சி இல்லை, எத்தனையோ கட்சியெல்லாம் இருக்குது. ஒரே தலைவர். டெமோக்ராட்டிக் கண்ட்ரினால அவங்களுக்கு இந்த கவர்மெண்ட்டு தான் வரும்னு சொல்ல முடியாது. கவர்மெண்ட்டில் கவுந்துடும். எது தான் வந்துருப்பார். யார் இல்லை, நம்ம மக்கள் தான். குளோபலைசேஷன், உலகம் போல் நம்ம மக்கள். அப்புறம் என்ன வேண்டியிருக்கு? அதனால் வரிசையாக வரக்கூடிய இந்த காலத்தில் வரும்போது அந்த செவ்வாய் சுக்கிரன் ஆடி மாதத்தில் உங்களுக்கு அருமையாக உட்காந்துட்டு சனீஸ்வரனை பார்க்குறது. அப்புறம் இந்த ஆவணி மாதத்தில் பொறுத்த வரைக்கும் அவிட்டம் 2ல் வந்துடுவார் சனீஸ்வரர். கவலைப்பட தேவையில்லை. ஆவணி மாதத்தில் வரும்போது உங்களுக்கு அவிட்டம் 2 கடகத்தில் வந்துட்டார்னா, மகரத்தில் வந்துட்டார்னா நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது. சிம்மத்தில் இருக்கக்கூடியவர் பார்க்கும்போது செவ்வாய் சுக்கிரன் சூரியன் புதன் எல்லாம் உட்காந்துருக்கு. சந்திரனும் வந்து உட்காந்துருவார். அதுக்கு முன்னாடி சந்திரன் உட்காந்துட்டு சந்திரன் ஒன்றா உட்காந்து என்ன ஆகும்? ஆடி 2ல் இருக்கும்போது சூரியன் ஆடி மாதத்தினால அவங்க கடகத்தில் உட்காந்துருப்பார். இது வந்து மகம்பத்தில் வந்துடும். சந்திரனும் சூரியன் ராசி பெருக்கு கிடைக்கும். இப்படிலாம் இருக்குது. ஸோ அப்புறம் இந்த ஆவணி மாதத்தில் வரும்போது ஃபுல்லாக எல்லாம் உட்காந்துருப்பாங்க. இந்த இதில் வரும்போது சனீஸ்வரர் மகரத்துக்கு வந்துடுவார். நம்ம பார்வை இருக்காது, தப்பிச்சுது. அப்போ நேச்சுரல் உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டங்கள் குருவனுடைய பார்வை கிடைக்கிறதுனால உங்களுக்கு பொறுத்த வரைக்கும், சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் அப்பில் இருப்பீங்க. வசதி வாய்ப்பு, ஆட்சி, ரைட்ஸு, ஊர்மைகள் எல்லாம் உண்டோ அதெல்லாம் இருக்குல்ல. அதிகாரம் அந்த இருக்கவங்க தான் சிம்மத்தில் இருக்கிறவங்க. ஒன்று கன்சல்டன்ட் இருப்பார், பெரிய கம்பெனி நிர்வாகம் போர்டாக இருக்கும், இண்டஸ்ட்ரி ரன் பண்ணுவார், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருப்பாங்க, கவர்மெண்ட்டில் பெரிய லெவலில் இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க, வேர்ல்டு லெவலில் இருப்பாங்க, நலைசன் ஒர்க் பண்ணுவாங்க. எத்தனையோ விஷயங்கள் இருக்கும் அவங்களுக்கு கை கட்டு காலை கட்டு 4 பேர் இருப்பாங்க. எல்லாத்தையும் இராணுவம், மிலிட்ரி போர்ஸு, கல்வி எத்து வேணாம் அத்தனையும் அவங்களுக்கு உண்டு. உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். அப்பேற்பட்டவன் நீங்கள் உங்களுடைய திறமையில் வளர்க்கும் போது உங்களுக்கு அனுகூலமான முறையில் ஒரு சனீஸ்வரர் புரட்சி பண்ணியிருப்பார். சொத்து பத்து வச்சுட்டு போனால் அப்பா அம்மா வச்சுட்டு போகிற மாதிரி நம்ம பையன் கஷ்டப்படக்கூடாதுன்னு இல்லை. அது மாதிரி சனீஸ்வரர் வக்கர காலத்தில் வரும்போது சட்டம் பண்ணால் எல்லா டீம் அரவணைச்சின்னு எல்லாம் போகும். எல்லாருக்கும் வேண்டிய ஒரு சனீஸ்வரர். எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யக்கூடிய சனீஸ்வரர் நவகிரகங்கள் சந்தோஷமாக சர்வீஸ் பண்ணும் அவர் தயவில். அப்பேற்பட்டவர் அனுமதிச்சுன்னு இப்போ சனீஸ்வரருக்கு இந்த வக்கர காலத்தில் இருக்கும்போது அந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆவணி மாதத்தில் எல்லாம் உட்காந்துடும். ஆவணி மாதம் மழை காலம், பொதுவாக வெயில் காலம். இங்கே அதில் நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தோன்னா 32 ஆடி 1 ஆவணி இந்த 2 நாள் தான் மோசமான நாட்கள். இந்த 2 நாட்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் குளோபலைசேஷன் சொல்லக்கூடிய உலக விஷயங்கள்லாம் நம்ம நாடை எதிர்பார்க்குற அளவுக்கு கொண்டு தள்ளிடும். இயற்கை சீற்றங்கள் எல்லாம் அழிவு, பேரழிவு, எல்லா அரசாங்கங்கள் பலவித மாற்றங்கள் ஏற்படும். யாரெல்லாம் இருப்பாளோ இருக்க மாட்டாளோ லிஸ்ட்டு அவன் போட்டிருப்பான், நமக்கு தெரியாது. நம்ம இருப்போம், நம்ம என்ன துணோடு கடை இருந்தானே இல்லாட்டானே. அங்கே எல்லா குடும்பத்துலேயும் விசேஷங்கள் நிறைய வரும். ஆவணி மாதத்தில் இவ்வளோ அழிவுகள் சொல்கிறீங்களே, எப்படி விசேஷங்கள் வரும் கேட்காதீங்க. இந்த சிம்மராசி நேயர்களுக்கு உங்கள் பொறுத்தவரை புரட்டாசி மாதம் ஒரு பொன்னான மாதம். ஏன் கேட்குறேன்னா, செப்டம்பர் 18லேருந்து அக்டோபர் 17 வரைக்கும் உள்ள காலம்தான் அந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா புதனும் சூரியன் ராசி பற்றி ஆரம்பம் பண்ணிப்பாங்க. ஏன்னா சூரியனோட செவ்வாய் உட்காந்துருக்கார். கன்னி செவ்வாய். அது
கடலும் மட்டுமா உடனே அங்கே வெள்ளம் மழை சொட்டு என்னென்ன உண்டோ அத்தனைக்கு வேர்ல்டு லெவல் நடக்கும். நம்ம சுற்றி நாடுகள்லாம் பாதிக்க நம்மளும் பாதிப்போம் ஓரளவுக்கு, ஆனால் அந்த அளவுக்கு இருக்காது. உலகம் ஃபுல்லாக பாதிக்கும், அது உண்மை. நம்ம எப்போது உலகத்தை நம்மளை பார்க்கவே மாட்டோம், வழக்கம் தான் அது. சோர்ஸஸ் ஆஃப் இன்கம் நமக்கு எதுவும் குறைச்சல் நல்லா தான் இருக்கும். திங்கறதுலேருந்து வசதி வாய்ப்பு சாப்பிட்றது எதுவும் குறையாது. வியாபாரம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா விஆர் கன்சல்டன்ட் சர்வீஸு, நண்பன்றவ, அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே நம்ம தான் பார்க்குறதுனால வேர்ல்டு லெவலில் எதிர்பார்ப்புகளுக்கு நம்ம தான் பூர்த்தி செய்யணும். வி ஆர் ஆல் சர்வன்ட்ஸ் ஃபார் வேர்ல்டு லெவல் பீப்புளுக்கு எல்லாமே கம்மியானதுக்கு. நமக்கு அறிவு இருந்தும் நமக்கு பயன்படாது, இன்னொருத்தருக்கு தான் பயன்படும். இது இல்லை, துவாபர காலத்துலேருந்து அப்படி தான், கிருஷ்ணர் காலத்துலேருந்து அப்படி தான். அப்பேற்பட்ட நமக்கு எதிர்பார்ப்புகள் உலகத்தை எதிர்பார்க்கறதுனால எல்லா விதமான விஷயத்தில் குளோபலைசேஷன் சொல்லக்கூடிய விஷயங்களில் நமக்கு ஏகப்பட்ட பணம் பொருள் அந்தஸ்து எல்லாம் யாரெல்லாம் பணக்காரன்னு சொல்லுறதாகவும் இண்டஸ்ட்ரியல்ஸ்னு சொல்ல முடியும், அவ்வளோ ஆகும். வியாபாரங்கள் கொடிக்கட்டு பறக்கூடிய காலங்கள் தான் அது. ஸோ அந்த அமைப்பில் இருக்கும்போது அந்த ஆவணி மாதத்துலேயே உங்களுக்கு பயங்கரமாக இருக்கிறது. அப்புறம் புரட்டாசி மாதம் கேட்கவே வேண்டாம். ஆவணி மாதத்தில் புதன், சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் எல்லாம் உட்காந்து சுக்கிரன் வக்கரமாய் கடந்து போவார். ஆவணி மாதத்தில் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த அவிட்டத்துக்கு செவ்வாய் வர அந்த காட்டில் நிற்கிறாருன்னா கூட சனீஸ்வரன் மகரத்திலிருந்து வரும்போது மகரத்துக்கு வரும்போது 7ஆம் தேதி தான் வர்றார். ஆவணி 7ஆம் தேதின்னு வரும்போது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஆவணி மாதத்துலேயே உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க ஆரம்பிச்சிருது. ஆடி ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுப்பார். அப்புறம் தான் அந்த ஆவணி மாதத்தை ஒரு சேஞ்சு கொடுப்பார். கீழே இறங்கி வருவார், எல்லாத்தையும் கொடுத்துட்டு கீழே இறங்கி வருவார். ஏன்னா அந்த ஆவணி மாதத்தை எப்படி சேஞ்சு கொடுவார்னா, அந்த ஆவணி மாதத்தில் புதன், செவ்வாய், சுக்கிரன் எல்லாம் சேர்ந்து நேர சனீஸ்வரன் சந்திட்டு கொண்டு பார்க்குறது. மக்கள் சொன்னீங்க நாங்கள்லாம் இருக்கோம், நீ ஏன் கவலைப்படுறான்னு. சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன் எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்குன்னா ஆவணி மாதத்தில் சந்திரன் வருவான், சூரியன் அங்கே இருப்பான். ஆவணி கடைசியில் சூரியன், ஆடி கடைசியில் சூரியன் கடகத்தில் உட்காந்துருப்பார். அந்த சந்திரன் முன்னாடியே வந்துடுவான். அப்போ 2 சத்தம்னா அவங்க ஏதோ ராசி பண்ணிக்கிறதுக்கு அப்படி ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய புரட்டாசி மாதத்தில் சனீஸ்வரன் வக்கரமாய்க்கு இறங்கி அவுட்டர் 2ல் வந்துட்டோன்னே கொஞ்சம் மூச்சு விடுவார், நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு. புரட்டாசி புதனும் கண்ணியில் சூரியனும் சிம்மத்தில் புதனும் ராசி பண்ண செவ்வாய் சூரியன் பண்ணால் என்ன ஆகும் உங்களுக்கு? கன்னி செவ்வாய் இதெல்லாம் இருக்குது நிறைய விஷயங்களில். ஆக மொத்தம் அந்த சிம்மராசி நேயர்களுக்கு தன வீட்டில் தனம் வாக்கு ஸ்தானத்தில் பிரமாதமாக இருக்குது. பிரமாதமாக இருக்குதுன்னு வாயை கோட்டு விட்டோன்னா வாயை கொஞ்சம் புண்ணாயிடும். அதிகாரங்கள்லாம் பறக்காது, அதிகாரம்லாம் கொஞ்சம் காட்டாதீங்க இருக்குது. இந்த பீரியட்லாம் கொஞ்சம் கஷ்டம். சனீஸ்வரன் வக்கரம் இல்லாத காலத்தில் தான் அதிகாரம் தோரணை எல்லாம் இருக்கணும். எல்லா விதத்துலேயும் குடும்பத்திலும் சரி, ஆட்சியிலும் சரி, வெளியிலும் சரி அதிகாரத்தை காட்டணும்னா சனீஸ்வரன் வக்கரமாகாத பீரியடில் மட்டும்தான் காட்ட முடியும். வக்கரமாக எடுத்துனா அடி தான் கிடைக்கும். சந்தர்ப்பம் காத்திருப்பான் அடிக்கிறதுக்கு. அந்த மாதிரி காலம், அந்த காலத்தில் வேர்ல்டு லெவலில் உலக லெவலில் நாசமாக போகும். ஏன்னா இந்த மாதிரி கும்பலாக உட்காந்துருக்குது எல்லாம். ஆவணி மாதத்துல ஆரம்பித்து வரிசையாக புரட்டாசி, ஐப்பசி வரும்போது கக்கற முடிகிறது. அந்த ஐப்பசி மாதத்தில் ஒரு பெரிய அனுகூலம் உங்களுக்கு தூக்கிட்டு போய்டுது. சூரியன், செவ்வாய், புதன், நேர் சப்தமத்தில் குரு. அதை விட வேடிக்கை என்னென்னா, அந்த புரட்டாசி மாதத்தில் ராகு கேது பெயர்த்தி போடுவார். 21st ஆஃப் புரட்டாசியில் ராகு கேது அதாவது புரட்டாசி அக்டோபர் 8ஆம் தேதி ராகு மீனத்துக்கு போடுறார். இவர்கிட்ட வர்றார். மீனத்துக்கு போனால் உங்களுக்கு 8ஆம் வீட்டில் ராகு உட்காந்துருக்காங்க. 8ஆம் வீட்டு அதிகாரம் தான் பூர்வ புண்ணியாதிபதி. ராகு உட்கார்ந்துருக்கு சிக்கிற ஸ்தானம் குரு வீட்டில் இருந்தாலும் நிற்கிறதே ரேவதி நினச்சி நிற்கிறார். ராகு தானாக எதுவும் பண்ண முடியாது. அதனால் வீடு பற்றி பிரச்சனை இல்லை, யாரு கால் நிற்கிறான்னு பாருங்கள், அந்த வேலையை செய்வார். ஸோ அரசுகள் மாற்றங்கள் வரும்போது புதன் ஆனவர் என்ன செய்வாரோ, மினிஸ்டர் புதன் தான் உங்களோட சிம்மத்துக்கும் இவருக்கு 2 பேருக்கு மினிஸ்டர். அவர் தான் செய்யணும். சொத்துக்கு உடையவர், ராஜாக்கள் பேர் தான் அவங்களாம், சூரிய சந்திரன். ஸோ அதனால் கன்னி புதன் சம்மந்தப்பட்டவர் காலில் நிற்கிறார். தனஸ்தானம் சம்மந்தப்பட்ட குருவனுடைய, லாபஸ்தானம் சம்மந்தப்பட்ட புதனுடைய காலில் நிற்கிறார். ஸோ சிம்மத்துக்கு பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான ஒரு அனுகூலமாக தான் இருக்குது. எப்படி இருந்தாலுமே அழிவு தான், பாதிப்பு தான். கட்சிகள் 19 கட்சிகள் நாட்டில் இருக்குதுக்காக அது எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியாது.
ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்ம நாட்டுக்கு வரதான் செய்யும். அது ஒரு காரணமாக வச்சுருந்து நம்ம நாட்டை வாழக்கூடிய இப்படியே போட்டுட்டு இருப்பாங்க. நம்ம சந்தோஷமான வாழ்க்கை அமைப்பதுக்கு வி நெவர் டிபெண்ட் அப்பான் கவர்மெண்ட். ஆனால் அதை தான் டிபெண்ட் பண்ணி ஆகணும். ஒரு நல்லது புள்ளது கேடுகிறதுக்கு கையெழுத்து போகிறது வாங்குறதுக்கு தேங்க்ஷன் ஆகிறதுக்கு கொடுப்பறதுக்கு எதுவுமே வியாபாரிகளுக்கும் சரி எல்லாம் அவங்க தான் அரசாங்கம் தம்பி ஆகணும். ஸோ நமக்கு இழுத்தடிக்காக ஒரு அமைப்பு உண்டாகணும், அவன் தான் பண்ணி கொடுக்கணும். இல்லை ஸோ எந்த விதமான விஷயம் இருந்தாலும் நம்ம பொறுத்த வரைக்கும் சிம்மத்துக்கு பொறுத்த வரைக்கும் குரு பாதிக்கலை, அது பெரிய விஷயம். குரு வக்கரமான ராவுக்கே பேச்சாலாம் குரு பாதிக்கலை. அப்பா குருக்கு நிம்மதி. மீனத்துக்கு போயிட்டார். மீனத்தை போனாலும் குருவனுடைய சம்மந்தப்பட்ட வீடுன்றதுக்காக குருவனுடைய போர்ட்ஃபோலியோ செய்வார் அவர் ராகு. ஆனால் நிற்கிற காலில் முதலுடைய கால் நிற்கிறதுனால பாதிப்பு வராது, அவ்வளோதான். பாதிப்பையே மீட்டி சரிப்படுத்துவார் சிம்மத்துக்கு பொறுத்தவரை பூர்வ புண்ணாதி குருவாக இருந்தால. ஸோ அந்த குருவான அமைப்பில் இருக்கும்போது அந்த காற்று இந்த ஐப்பசி மாதத்தில் சூரியன் செவ்வாய் புதன் எல்லாமே கம்ப்ளீட்டாக குருவை பார்க்கக்கூடிய அமைப்பு கிடைச்சிருக்கு, பிரமாதமாக இருக்குது. வக்கர சனீஸ்வரன் வந்து ஐப்பசி மாதத்தில் 6ஆம் தேதி ஐப்பசி ஆசில் வக்கர நிவர்த்தி ஆகிடுறாரு. அது ஆனால் ஒரு பிரச்சனையும் இல்லை, பிரமாதமாக இருக்குது. ஸோ அந்த அமைப்பில் சனீஸ்வரனுடைய ஒரு பார்வை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது 10ஆம் பார்வை 7ஆம் பார்வை 3ஆம் பார்வை தொடர்ந்து ராகுவை பார்த்துட்டு இருப்பான். அங்கேருந்து பிரிஞ்சு மறுபடியும் சிம்மத்துக்கு இதுக்கு மகரத்துக்கு கும்பத்துக்கு போவார். கவலைப்பட வேண்டாம். அந்த வக்கர சனி வக்கர நிவர்த்தி ஆகிறது வரையும் நமக்கு மகரத்தில் வக்கர நிவர்த்தி ஆகி தொடர்ந்து ராகு பார்க்குறான். ராகு பார்க்கறதுனால ஒரு அனுகூலம்னா ராகு நிற்கிற ஸ்டாரநாதன் புதனால் நமக்கு சௌரியம். குரு நிற்கிற வீட்டில் இருக்கிற அதனால் ஒரு பெரிய அனுகூலம் என்னென்னா அதான். அதே சமயத்தில் கேது கண்ணியில் இருக்கிற 2ஆம் வீட்டில் சிம்மத்துக்கு, அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த புரட்டாசி மாதம் வரும்போது சூரியன் செவ்வாய் இருக்கும்போது புதன் கண்ணியில் சிம்மத்தில் ராசி பருத்து பண்ணி ஒரு பேலன்ஸ் பண்ணுறார், பிரச்சனை இல்லாமல் இருக்குது. கேதுவும் நிற்கிறார் இல்லையா, அதனால் வர்ற பிரச்சனை, அதுக்காக வேண்டி இதெல்லாம் பண்ணுறார். ஸோ ஏதோ நல்லது நடக்கிறது, கெடுதல் தவிர்க்கப்படுறது பளிச்சின்னு தெரிகிறது. ஆக மொத்தம் சிம்மத்துக்கு என்றைக்குமே தன்னுடைய நாட்டாமை பண்ணுறதுக்கு பாதிப்பு இல்லாமல் பண்ணுறார். ஒரு திறம்பட ஒரு அரசு குடும்பத்திலேயோ வெளியிலையோ அரசுலேயோ ஒரு திறம்படமாக நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ராஜாக்கள் இருக்கணும். அந்த ராஜாக்களை உண்டாக்குறவர் யாருன்னா சிம்மன் தான். அதுக்கு கூடயே ராணி சந்திரன், அதுக்கு உண்டான வழியில் அவர் தான் பண்ணும் சோர்சஸ். இதெல்லாம் வந்து எது கேட்குறேன்னா, ஏன்னா அந்த ராஜாக்களுக்கு பூர்வ புண்ணாதே குரு தான். குருட்டு தான் எல்லாமே இருக்குது. சூரியன் தான் எல்லாமே கொடுக்கணும், கொடுத்து நேரம் குருக்கிட்ட கொடுத்து அனுபவிக்கிறார், எல்லாருக்கும் கிடைக்கும். சனீஸ்வரன் செயல்படுறார், செவ்வாய் செயல்படுறார் செக்யூரிட்டியாக இருந்து. இதெல்லாம் பக்காவாக போய் செவ்வாய் சனியினுடைய அமைப்பினுடைய இதில் வரும்போது வக்கரத்தில் சனி வக்கர நிலையில் இருக்கணும். சாதகமான முறையில் எல்லா நவகர்களும் ஒத்துழைச்சி கூடயே சர்வீஸ் பண்ணுறது. அந்த அமைப்பு இல்லைன்னா நாசமாக போடும். வெளி உலகத்தில் நம்ம சுற்றி நாடுகள்லாம் ஏன் அந்த பாதிப்பு வருதுன்னா, பாதிப்பு வருது நம்மளால் ஒரு அனுகூலம் கிடைக்கணுன்றதுக்காக அதுகள் பாதிப்பு உண்டாகிறோன்னு தெரியாது. ஸோ எது வந்தாலுமே நமக்கு நம்ம பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல சிம்மத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பயமுறுத்தல் தான் தவிர அது எப்படி செய்யணுன்ற அமைப்பில் அதையும் வழியாக நின்று அவரை வச்சு லிஃப்ட் பண்ணுறார், செஞ்சு கொடுக்குறார். ஆக மட்டும் நம்ம நாடை வச்சு தான் பிற நாடுகள் பிழைக்கக்கூடிய அமைப்பு வந்துருத்து, வெளிச்சினே வந்துருத்து. ஆனால் வேலை வாய்ப்புக்குள்ளே சம்பாதிக்க ஜீவனத்தில் கூடுமான வரைக்கும் அப்ளிகேஷன் போட்டு போகாத நீங்களே அதை தொழில் பண்ணினீங்கன்னா நான் குடும்பம் இங்கேயே நிம்மதியாக வாழ முடியும். இல்லை பணம் சம்பாதிக்கலாம், அவ்வளோதான். சொத்துக்களை உரிமை கொண்டாட முடியாது, பிரச்சனைகள் வரும், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டம் தான் அது. பணம் பொருள் அந்தஸ்து வரும்போதே கூடயே இதெல்லாம் வருது, கூடயே கொண்டு வருது. அதனால் நிம்மதியான வாழ்க்கை இப்போ வருது, சந்தோஷமான வாழ்க்கை, அனுகூலமான வாழ்க்கை, ஏற்றத்தான வாழ்க்கை. கடனே இருக்காது, ஃபுல்லாக காலியாக சுத்தமாக இருக்கும். கடன் இருக்காது, உபாதை இருக்காது, எதுவும் நம்ம கை நாடி திருப்தி கிடைக்கான ஒரு அமைப்பு கிடைக்குன்னு சொல்லி வாழ்த்தி அமைகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.